கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தரே இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தரே நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வெற்றிடுவேன். எதிரியான அழகை நான் எதிர்த்து வெற்றிடுவேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கர்த்தரை கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கர்த்தரை கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தரது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லமை மிக்கவர் செய்வது போல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர் செய்வது போல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வீடு கட்டுபவர் கூடத்தளித்தது மோய்களாயிற்று. வீடு கட்டுவோர் கூடத்தளித்தது மோய்களாயிற்று. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஹalleluya. சிலுவை சுமந்தவராய் என்கிறதான பாடலை நாம் இப்போ பாட போகிறோம். ஹalleluya.
ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. பாரம் சுமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பாரம் எதுனா அதுதான் சிலுவை. ஆமென். கர்த்தர் நல்லவர். நமக்காக ஆண்டவர் அவர் பாரமான சிலுவை ஆண்டவர் சுமந்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை சுமந்தோராய் சீசனாகவும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். அல்லேலூயா. இந்த பாடல கொயர் டீம் பாட போறாங்க. அல்லேலூயா. கைகள் தட்டி அவளை உற்சாகப்படுத்தமாக. அல்லேலூயா. Hallelujah.
சிலுவை வாழ்விலும் வாழ்வை தருவோம். சிலுவை வாழ்விலும் வாழ்வை தருவோம். இயேசு தங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். Hallelujah, 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 Hallelujah. சொந்த பந்தங்கள் நம்மை சொல்லலாம். ஆமென். மற்றவங்களாம் சரி செய்து நம்முடைய மதிப்பை கூட கிடைக்கலாம். அவருக்காக நம்ம அனைத்தை இழந்தாலும் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாமே அது மகிமைக்குரியது. ஆமென். அது தேவனுக்கு உகந்தது, தேவனுக்கு பிரியமானது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருக நான் சிறுக. அல்லேலூயா. தேவன் நமக்கு அந்த கிருபையை தந்து நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போல என்ன பண்ணாங்க, கணக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலுவை சுமந்தவர்களாக நம் ஆண்டவரை நாம் பின்பற்றுவர்களாக தேவனை மாற்றுவாராக. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நாங்கள் படியிட்டு ஆண்டவரே, அல்லேலூயா, கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே மார்ச் மாதம் இந்த 30வது நாளில வந்திருக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, எங்களை நீர் தெரிந்தெடுத்து நீர் எங்களை வேறு பிரித்த ஆண்டவரே. அல்லேலூயா, மக்கென்ற வாழங்களை பிரித்தெடுத்த ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களை நீர் ஆண்டவரை அழைக்கிறே, வேறு பிரிக்கிறே. உமக்கு நன்றி என்று சொல்ல எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா. ஆண்டவர்கள் எல்லாரும் மகிமை செலுத்துவோமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Glory to Jesus. Hallelujah. உம்மை நாங்கள் பின்பற்றுவர். உம்மை உறுதியாய் நாங்கள் அவரை பற்றிக் கொள்ளப்பா. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியார். அல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறபடியார் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர். நீர் அவனை பூரண சமாதானத்தோடு நீர் காத்துக் கொள்ளுகிற தேவன் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உன்னத தேவனே, உமக்கு நன்றிகள் சல்லவாய்க்கிற நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பரலோகத்தில் 24 மணி நேரமாக சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அறியாமல் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்களே. உலகத்தில்
வாழுகிற நாம தேவசாயில படைக்கப்பட்ட நம்முடைய ஆராதனை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பரலோகத்துடைய தேவர்களுடைய ஆராதனையை விட ஆமென் நம்முடைய ஆராதனை மிகவும் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். Hallelujah, 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 Shandara Bodhiya Handara Hallelujah. Sitaviyanavre, Magimai, 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 Hallelujah, 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 Umai Kodipada, Attavi Ange Vadiye. மாரியத்தில் உம்மை துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதாம். கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். அங்கே வாசம் செய்வீர். அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜாக துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜாக துதிக்கிறோம். உம்மை போலொரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகளே உம்மை போலொரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகளே துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜாக துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜாக துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம்,
இறக்கும் ஆண்டவரே. முழுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை உலகின் அடித்தளத்துக்கு கேளுங்கள். வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அம்சமான யாருமே சொல்ல வேண்டுமே. மக்களெல்லாம் விரைவாக உரைக்க வேண்டுமே. அம்சமான யாருமே சொல்ல வேண்டுமே. மக்களெல்லாம் விரைவாக உரைக்க வேண்டுமே. முழுமையா வல்லமையை முழுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். புதிய மேலும் இளைய மேலும் சொல்ல வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஜெயமதி அம்மே எல்லாரும் ஆமென். கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. புதிய மேலும் இளைய மேலும் சொல்ல வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. புதிய மேலும் இளைய மேலும் கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை வல்லமை 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 ஒற்றுமையா நீரோடு அழுகியுள்ள மரங்களை போல இன்னமும் தவறாமல் நடிகர வேண்டும் போல ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை கல்லாத இதயத்தை கொடுத்திட வேண்டும் மகை ஒற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு வல்லமை 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 வல்லமை
கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை, அனல் மூட்டி எழுப்புகிற தேவ வல்லமை. ஹல்லேலூயா. நாமத்தல்ல உயர்த்தும் மகிமை 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 மகிமை. நிரப்பும் 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 நிரப்பும். சிறு பிள்ளைகளை நிரப்புகிறப்பா, வாலிபர்களை நிரப்புங்கப்பா, ஆண்களை நிரப்புங்க, பெண்களை நிரப்புங்க, மாம்சமான யாவரும் மேல் ஓட்டு மாற்றவர்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. உற்சாகமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்திலே இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதம், இந்த 3வது மாதம், இந்த 30ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆராய்ச்சி வந்திருக்கவங்களை யாவரையும் உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். குறிப்பாக இந்த ஆண்டிலும் இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் ஜெபம், தானியேலின் ஜெப முன்மாதிரியை வைத்து பிற நாட்களில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு 21வது நாள். இந்த வருஷ தாரணையோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாம் நன்றி செலுத்துவோம். அதை கைவிடலாம். தேவன் நல்லவர். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த மார்ச் மாதத்திலே தேவன் நமக்கு தந்த வார்த்தை, வருத்தத்தின் பாரத்தை நீக்குகிறார். என்னது? வருத்தத்தின் பாரம். மனிதனுடைய வாழ்க்கையிலே வருத்தம் இல்லாத, சஞ்சலப்படாத மக்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. வயசுலாம் இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ, படித்தவங்களோ படியாதவங்களோ, ஏழைகளோ பணக்காரர்களோ, யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஒரு வருத்தமே இல்லவே இல்லை அப்படின்னு யாராலும் சொல்லவே முடியாது. உலக கோடீஸ்வரர்களும் கூட. ஆமாம். அல்லது இந்தியாவிலேயே கோடீஸ்வரர்களாக இருக்கிறதும் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் சஞ்சலமே கிடையவே கிடையாதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். முதலாவது நம்முடைய உழைப்பினால் உண்டாகிற அந்த வருத்தத்தை குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவதாக நாம தியானித்த காரியம் ஸ்தோத்திரம். போன வாரத்திலே அதாவது யுத்தம், நமக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்டத்தின் நிமித்தமாக நம்முடைய மாம்சத்துக்குள்ளே, நம்முடைய ஆவிக்குள்ளே இருக்கிற இந்த யுத்தம் சொன்னவுடனே ஏதோ பட்டயத்தை எடுத்து ஈட்டி எடுத்துக்கிட்டு அப்படி அல்ல. நமக்குள்ளேயே பல யுத்தங்கள் டெய்லி போராடி கொண்டுதான் இருக்கு, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். அதனாலே பல வருத்தங்கள், மன சஞ்சலங்கள், பல காரியங்கள்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். ஆமென். ஆண்டவர் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக ஸ்தோத்திர, உபத்திரவத்தினால் வருகிறதான இந்த வருத்தங்கள். என்னதினாலே? உபத்திரவத்தினால் வருகிற வருத்தத்தை குறித்து இன்னும் 2 காரியம், 3, அடுத்து 4வது ஒரு காரியம் இருக்கிறது. என்ன, இந்த வாரத்தோடு இந்த மாதம் முடிவடைகிறது. பிரைஸ் தி லார்ட். உழைப்பின் வருத்தம் 2வது, யுத்தத்தின் வருத்தம் 3வது, உபத்திரவத்தினால் உண்டாகிறதான வருத்தங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. இந்த மாதத்துடைய இந்த வாக்குத்தத்தமே மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன். கைகளை தட்டுவோமாக. அல்லேலூயா. அப்போ நம்முடைய உழைப்பு நிமித்தமாய் வருகிற களைப்பு, வருத்தங்கள், அதற்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இளைப்பாறுதல் சொன்னோடனே செத்தவங்களுக்கு தான் ஆறுதல், இளைப்பாறுதல் உயிரோட இருக்கவங்களுக்கு ரொம்ப தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே போல யுத்தத்தினால் வருகிறதான, நமக்குள்ளே வருகிற போராட்டங்களினாலே வருகிற வருத்தத்துக்கும் நமக்கு தேவை அந்த இளைப்பாறுதல், ரெஸ்ட். ஹல்லேலூயா. மூன்றாவது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல்
அவர் கொரிந்த நிறுவனத்துக்கு எழுதும் பொழுது சகல உபத்திரவங்களிலும், ஆமென், எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எனி ட்ரபிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருகிறது. பிரைஸ்லாம். உபத்திரம் அப்படின்னா என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பிரைஸ்லாம். இது அந்த பிரச்சனைகள் உபத்திரவங்கள் நமக்குள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நம்முடைய மனசு என்ன செய்யும்? வருத்தம் அடைகிறோம், பாரம் அடையும், கவலை சோர்வாகிவிடும். இதுதான் உண்மை, அதுதான் நியதி, இயற்கை. அமைச்சர்களாமே நல்லா கவனிங்க. ட்ரபிள்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ். கர்த்தர் நல்லவர். இந்த காலத்தில் லீவ் லெட்டர் எழுதும் பொழுது ஸ்கூலுக்கு வர முடியாது சொல்ல, டியர் மேடம், ரெஸ்பெக்டர் மேடம், சார், ஹெச்எம், எப்படி லெட்டர் எழுதுவாங்க? I am suffering from fever, stomach ache, headache. So I am unable to attend the class. அப்படின்னு அப்படியே என்ன சொல்லுவோம்? லீவ் லெட்டர் எழுதி கொடுப்போம். I am suffering from fever, suffering from so and so, dash. Praise the Lord. இந்த ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது அது உபத்திரம் என்பது அதுதான். சஃபரிங்ஸ், நாம துன்பப்படுதல், கஷ்டப்படுதல், இப்படிப்பட்ட காரியங்களை தான் அங்கே குறிக்கிறது. அமைச்சர்களாமே ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நமக்குள்ளே வருகிற பல உபத்திரவங்கள், பல சூழ்நிலைகள். இந்த கொரிந்து சபைக்கு இந்த பவுல் இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னா பல ரீதியில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இந்த சபை மக்கள் நெருக்கப்பட்டிருக்கிறாங்க. அமைச்சர்களாமே கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ரொம்ப கீழே அந்த 2 முதலாம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது இன்னும் நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் இன்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆசியாவிலே பாருங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட நேரிட்ட உபத்திரவத்தை எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். அமைச்சர்களாமே எங்கள் மேலே நம்பிக்கையே இல்லாதபடிக்கு அனாத நேரத்தில், அந்த உபத்திரவ நேரத்தில் நாம நம்பினது மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக சொல்லுகிறார். நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். எவ்வளவு பெரிய வருத்தங்கள், உபத்திரவத்தின் பாரங்கள், வருத்தங்கள் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை அவர் மேலதான் வைக்கணும். அந்த உபத்திரவத்தை மனுஷன்கிட்ட போய் சொன்னா நமக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவாங்களா, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்களா? அப்படி அல்ல. இந்த பாரத்தை நீக்கிறவனுடைய தேவனாய் கர்த்தர் மாத்திரம்தான். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதத்துல 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. சங்கீதம் 22, 24, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். வலதத்தை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வலதத்தை அப்படியே அசைச்சு ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை மனுஷன் எவ்வளவு எள்ளி நகையாட முடியுமோ, எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. அமைச்சர்களாமே அற்பமாய் எண்ண மாட்டார்.
மனுஷங்க அதற்கு மாற எல்லாமே செய்வாங்க. பேசலாம். அவரை நோக்கி அந்த கூப்பிடும் பொழுது என்ன செய்வாராம்? கேட்டு அருளுவார், கிரியை செய்வார், பதில் கொடுக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பல உபத்திரவங்கள், பலவிதமான காரியங்கள் வரும் பொழுது நாம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஸ்தோத்திரம், ரோமர் 12:12 இந்த மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் கரித்திருங்கள். அல்லேலூயா. உபத்திரவம் வருதுயா, என்ன பண்றது? உபத்திரவம் யார் மூலமா வரலாம், எப்ப நாள் வரலாம், எந்த நேரத்துல வரலாம், எப்படி வருது, எந்த மூலையிலிருந்து வருது, எந்த திசையிலிருந்து வருது, எந்த மனிதனிடத்திலிருந்து வருகிறது யாருமே கண்டுபிடிக்க முடியாது, தெரியவும் தெரியாது. பேசலாம். உபத்திரம் வந்துச்சு, என்ன செய்யறது? இப்போ என்ன செய்ய முடியும்? வேண்டும், என்ன செய்ய முடியும்? நம்ம நம்பிக்கை அவர் மேல வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அல்லேலூயா. அதான் மறுபடியும் பவுல் சொல்றார் ரோமருக்கு எழுதும் பொழுது, நம்பிக்கையிலே சொல்லுங்க சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே என்ன செய்ய பொறுமையா இருங்க. அது எப்படியா பொறுமையா இருக்க முடியும்? பொறுத்திருந்தது போதும் பொங்கி எழு. என்னது? பொறுத்திருந்தது போதும் என்ன செய், பொங்கி எழு அப்படின்னு தான் அன்னைக்கு எழுப்பிட்டு கிடக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படி அல்ல. கிறிஸ்துவலான ஒரு வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் உபத்திரப்படும் பொழுது ஆமென், கர்த்தர் நல்லவர், நாம பொறுமையோடு இருக்கணும். அடுத்து சொல்றாரு, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. எதுல தரித்திருக்கணுமா? ஜெபத்துல. டிவிக்கு முன்னாடி தரித்திருக்கிறது சொல்லல. செல்போனை கையில வச்சுக்கிட்டே நீ உட்காந்து கடை அப்படின்னு அல்ல. அது இன்னும் உபத்திரவத்தை பிரச்சனையை தான் அதிகமாக்கி விடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இருக்கிற பிரச்சனையோட இன்னும் 7-8 பிரச்சனைகளை சேர்த்து வந்து விட்டுறோம். ஆனால் அப்படி இல்லை. அல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று இங்கே பவுல் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் அந்த உபத்திரங்கள் வரும் பொழுது அது நம்மை அழிப்பதற்காகவோ நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காகவோ அல்லவே அல்ல என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. அதனாலதான் சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்றாரு பாருங்க, 119 சங்கீதத்திலே 71, 72 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 119, 71, 72. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிளை எடுங்க. 119 சங்கீதம் 71, 72 எல்லாம் சத்தமா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா. உபத்திரவங்கள் நம்மை சாகடிப்பதற்கல்ல, அழிப்பதற்கல்ல, நம்மை நசுக்குவதற்கு அல்ல. அந்த உபத்திரவத்திலையும் ஆண்டவர் அநேக காரியங்களை, பாடங்களை, அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். எப்ப தருவாரு? உபத்திரவத்துல பொறுமையா இருந்தா தான். அல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தால் தான். ஏன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரத்தை நான் கடந்து வந்தேன்? ஏன் இப்படிப்பட்ட மனிதனிடத்திலிருந்து நான் உபத்திரப்பட்டிருக்கிறேன்? உபத்திரவங்கள் சில காரியங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்து, சொந்த பந்தத்துல இருந்து, வெளியில இருந்து, வேலை செய்யற இடத்துல இருந்து, படிக்கிற இடத்துல இருந்து, இன்னும் என்னென்ன வருமோ நமக்கு தெரியாது. எந்த உபத்திரவம் எங்க இருந்து எப்படி, எந்த நேரத்துல இருந்து எப்படி வரும், எப்படியாய் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. நாம செய்ய வேண்டியது நம்பிக்கை அவர் மேல வைக்கணும். அல்லேலூயா. அடுத்து பொறுமையா இருக்கணும். மூணாவது சொல்லுங்க. மூணாவது டக்குன்னு வரல பாத்தீங்கன்னா, ஏன்னா ஜபம்னா அனைவருக்கு எட்டிக்காய போல என்ன செய்யுது, கசகுது ஜபம்னா. ஆகினால் அந்த உபத்திரவத்தினால் வருகிற அந்த வருத்தங்களை தேவன் மாற்றி நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். கைகளை தட்டி கட்டமே கொடுத்தோம். நான்காவது குறிப்பு, கர்த்தரின் பாரம், கர்த்தருடைய வார்த்தையின் பாரம். அல்லேலூயா.
இது இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். அது கர்த்தரே பாரமா. நீங்க அன்னைக்கான புதுசாக கழிப்ப இந்த செய்தியை தியானித்து ஆயத்தப்படுத்தும் போது கூட ரொம்ப அதை ஜெபம் பண்ணி அப்படியே நிறைய தியானம் பண்ணி சிந்திச்சு தான் இந்த கவனமா இந்த செய்தியை எடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் பாரம். என்ன சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தையின் பாரம். அது என்ன அப்படிங்கிறது அதுல 2 காரியத்தை நாம தியானித்து முடிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்துக்கு ஆதாரமாக சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். சகரியா 9:1. ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷரின் கண்களுக்கும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களுக்கும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆதிராக் தேசத்துக்கு விரோதமாகவும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே பாரம் இருக்கா? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்றால் என்ன? வேத வசனம் தான் அவருடைய வார்த்தை. சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை வாசினால் நமக்கு ஏதாவது பாரம் வருதா? கஷ்டம் வருமா? கஷ்டம் வருமா இல்ல பாரம் நீங்குமா? சொல்லுங்களேன். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப கஷ்டமானது, பாரமானது அப்படிங்கிறதா? இல்லை. எதுக்காக இங்கே சகரியான் மூலமாய் ஆண்டவர் இந்த வார்த்தை எழுதுகிறார் என்று சொன்னால் அதனுடைய காரணம் நோக்கமும் உண்டு. அல்லேலூயா. இந்த ஆதிராக் தமஸ்கு என்பது அசீரியா அந்த தேசத்தினுடைய பகுதி. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது ராஜா சாலமோன், 4வது ராஜா யாரு சொல்லுங்க? தெரியுமா தெரியாதா? 4வது ராஜா ஒரே ராஜா அல்ல, 2 ராஜ்யமாய் பிரிந்தது. ரெகோபெயாம், யெரோபெயாம். இஸ்ரவேல் தேசம் 2ஆய் பிரிந்து விட்டது. நார்த் அண்ட் சவுத். நீங்க நம்ம இந்தியா இருக்கிற மாதிரி நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு இருக்கிற மாதிரி. அப்ப வடக்கு பகுதியிலே, நார்த் பகுதியிலே 10 கோத்திரங்கள் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போய்விட்டது. அந்த அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் தான் தமஸ்கு. என்னது? தமஸ்குனுடைய ஒரு பகுதி தான் ஆதிராக் என்கிறதான ஒரு இடம். அடுத்து தெற்கு ராஜ்யம் என்பது 2 கோத்திரம், அதனுடைய தலைநகர் எருசலேம். இதுதான் சாலமோன் ராஜ்யத்துக்கு அடுத்து ராஜ்யம் 2ஆய் பிரிந்து விட்டது இஸ்ரவேல் தேசத்துடைய சரித்திரத்தில். ஆமென். அப்ப கவனிங்க, இந்த சகரியா சொல்ற காரியம், இந்த ஆதிராக், இந்த தமஸ்கு அப்படிங்கிற காரியம், இந்த தமஸ்கு பட்டணம் கமர்ஷியல் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் சிட்டியா, ரொம்ப ஒரு வியாபார ஸ்தலம். இப்ப எப்படி சென்னை அப்படின்னு சொன்னா அதுல நிறைய வேலைகள், தொழில்கள், அதே போல பெங்களூர், பாம்பே இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபேமஸான ஒரு அந்த இடம் தான் அந்த தமஸ்கு என்கிறதான பட்டணம். ஆமென் சொல்லுங்களாமே. அடுத்து ஆதியாகமத்திலே 14ஆம் அதிகாரத்திலே லோத்து சோதம் குமாரனை குடியிருந்த பொழுது என்ன பண்ணாங்க? சில யுத்தங்கள் நடந்த பொழுது இந்த சோதம் குமாரனை பட்டணத்தில் குடியிருந்த லோத்துவையுடைய மனைவி பிள்ளைகள் உண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? அவங்க நாடு கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தன்னை விட்டு இவன் பிரிந்து போயிட்டானே, நன்றி கட்ட போய் அப்படின்னு போனால் போகட்டும் போராடி விடல. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே 318 யுத்தம் பண்ணக்கூடியதான இளைஞர்களை ஆபிரகாம் வீட்டில் வைத்திருந்தார். அதே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு தலைவர் இருக்கிறான்னா அவருக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? ஒரு 10 பேர் அப்படியே சேஃப்டி கார்டு மாதிரி என்ன செய்வாங்க? போவாங்க. ஆபிரகாம் வீட்டில் 318 பேர் அங்கே அங்கே அவங்களுக்கு ஒரு ரைட் ஹேண்டை போல இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த 318 பேரும் போய் என்ன பண்ணாங்க? லோத்துவை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தமஸ்கு என்கிற அந்த பட்டணத்தில் போய் தான் அவங்களை மீட்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா தமஸ்கு பட்டணத்துக்கு கொண்டு போனா யார் அந்த பட்டணத்தை என்ன செய்ய முடியாது? டச் பண்ணவே முடியாது, தொடவே முடியாது என்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு பெருமையான ஒரு பலத்த ஒரு துர்கம் போன்ற ஒரு இடமா எண்ணப்பட்டதுதான் அந்த தமஸ்கு. என்னாக்கு? தமஸ்கு. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலையும்
ஸ்தோத்திரம். வேத வசனத்தை வாசி நமக்கு நேரம்னா நான் அப்படியே காமனா சொல்லிட்டு போறேன். 1-2 வசனங்கள்ல அந்த ஆதி சபையிலே சபை வளர்ச்சி அடைந்து வளர்ந்து கொண்டிருந்தது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அந்த நாட்டில் சவுல் என்ன பண்றான்? கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருந்தான். சவுல் ஒரு இளைஞன், ஒரு வாலிபர். ஆமென் சொல்லலாமே. அந்த வாலிபர் ரத்தம் துடிக்குது. என்னடா திடீர்னு ஒருத்தர் வந்தார், இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், சிலுவையில மரிச்சாரு, உயிர்த்தெழுந்தன்னு சொன்னாங்க. உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்க? 120 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 3000 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 5000 மாறிச்சு. அதுக்கப்புறம் திரளான மக்களாய் வந்தாங்க. என்ன நடக்குது? எல்லாரும் கிறிஸ்தவங்களா மாறிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு இந்த சவுல் என்ன பண்ணா? இவர் எபிரேயன், இவர் ஒரு யூதன், எப்படியாவது கிறிஸ்தவர்களை என்ன செய்ய உபத்திரப்படுத்தணும், கிறிஸ்தவங்களை இல்லாம பண்ணணும், சபைகளை அழிக்க வேண்டும் என்று அவன் என்ன பண்ணா? அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட யூதர்களிடத்தில் அதிகாரம் வாங்கி கொண்டு என்ன பண்ணா? தமஸ்குவுக்கு நேராகத்தான் குதிரை மேல சவாரி போனா இந்த சவுலு. ஆமென். அதனாலதான் அந்த ஆதிராக், அந்த தமஸ்கு என்பது வணிகமும் பொருளாதாரமும் இன்னும் அந்த போக்குவரத்து துறைகளும் இன்னும் பல அதிகாரம் படைத்த ஒரு இடமாய் எண்ணப்பட்ட அந்த பட்டணத்துக்கு எதிராகத்தான் கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த பாரம், இந்த வார்த்தை வெளிப்பட்டது. சகரியா 9:1. அல்லேலூயா. அந்த தமஸ்கு ரஸ்தாவில், அந்த வீதியிலே குதிரை மேலே அங்கே தமஸ்குல இருக்கிறதான யூதர்களை அழித்து சபைகளை பாழாக்க வேண்டும் என்று போன பொழுதுதான், அப்போ தமஸ்கு அப்படின்னு சொன்னா ஆதிக்கம், அதிகாரம், பெருமை. கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் அவருடைய கிரியைகளுக்கு எதிராக, தேவனுக்கு எதிரான எதிர்கிரியைகளின் மேல் இந்த கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ரைசலா. இந்த சவுலர் யாரால் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனால் மத்தியான வேளையிலே சூரிய பிரகாசத்துக்கு மேலான மிகப்பெரிய ஒரு பிரைட்னஸ், கர்த்தர் ஒரு ஒளியை சவுலுடைய கண்களிலே பாய்ச்சினார். அல்லேலூயா. குதிரையிலிருந்து கீழே பொத்துன்னு கீழே விழுந்தான். கண்ணு 2 உடனே குருடாகி போயிடுச்சு. கர்த்தர் அந்த சவுலை தொட்டார். கை கட்டி கர்த்தரை மையப்படுத்துமா. அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். கண்ணு குருடாகி போறன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. அது ஆண்டவரா செஞ்ச காரியம். அலையில சொல்லுங்கப்பா. அதனால ஆண்டவரே அவங்க கையை உடையமாப்பா, சமட்டி வச்சு உடைச்சானே, கடப்பராட்டி குத்துனானே, அவன் கையெல்லாம் என்னது விளங்காம போயிடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. விளங்குகிற கையாக உங்களுடைய வேலையை செய்யற கையா மாற ஆண்டவர். அல்லேலூயா. அவன் இருட்டு பிடிச்சு கிடக்கிற கண்கள் எல்லாம், மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் நாம செய்ய வேண்டிய வேலை. அதனால கவனிங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் தமஸ்குக்கு எதிரான ஒரு பாரம் என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆதிக்கத்துக்கும் அதிகாரத்துக்கும் பெருமைக்கும் எதிரான ஆமென். இந்த கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அது அவங்களுக்கு பாரமா தான் எண்ணப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அடுத்து இந்த கர்த்தருடைய வார்த்தையின் பாரம் அப்படின்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது சீசன் மேல் உள்ள ஒரு பாரம். என்ன பாரம்? சீசன் மேல் உள்ள பாரம். ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் இந்த மாதத்துடைய அந்த கீவேர்ட் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். மத்தேயு 11:29-30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 29ஆம் வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. Take my yoke upon you and learn from me. Hallelujah. For I am gentle and lowly in heart. Praise the Lord. Praise the Lord. இங்க இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க.
இல்லாதவங்க ஒரு அடையை சொல்லுங்க. மைண்ட் எங்கேயோ போயிருக்கும், காத்துல அப்படியே போயிருக்கும் எங்கேயாவது சிந்தை. இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்ன? அவன் சுமையும் அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். தலையை சொல்லுங்க அல்லேலூயா. அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு மாதம் கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார், தியானிச்சிருக்கிறோம். ஆனா இங்கே ஒரு நுகத்தை ஆண்டவர் சொல்றாரு. அது என்ன நுகம்? என் நுகம். ஆமென். மை யோக் அப்பான் யூ. என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் என்பது. இப்ப எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சவங்க வளர்க்க தொழில் சொல்லுங்க. புரியாதவங்க அடையே சொல்லுங்க. சில கையே தூக்கலை எல்லாம் 2 கட்டம் பழப்பா தான் இருக்கு. சிலர் புரிஞ்சவங்களா ஒரு அடையிலே சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையின் பாரம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி சொல்லவங்க மட்டும் வளர்க்க தொழில் அடையிலே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையின் பாரம், கர்த்தருடைய பாரம் என்பது விளங்குச்சு? அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. விளங்குச்சா? ஒரே ஒரு அடையாவது சொல்லப்பா. அல்லேலூயா. இதுக்கு மேல எப்படி நான் புரிய வைக்கிறேன்னு தெரியல. ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தைய பாரம் எதிர்கிரியைகளின் மேலே தமஸ்கு ஆதிக்கம், அதிகாரம், பெருமை என்றதான காரியத்து மேலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைய பாரத்தை கொடுப்பார். அந்த எல்லா கிரிகளை கர்த்தர் அழித்து போட வல்லவராயிருப்பார். கைகளை கட்டுமா? அல்லேலூயா. இதெல்லாம் சவுலை ஆண்டவர் கண்களை கூடாவே விட்டுறல. சவுலை கொண்டு பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லி அங்கே நகரத்தில் கொண்டு போய் அனனியான்களான ஒரு சீசன் மூலமாய் கண்கள் தெரிய வச்சு அபிஷேகத்தை பற்றி ஞானஸ்தானம் எடுத்து ஆசியா கண்டம் முழுவதைக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் அந்த சவுலை, ஆமென், சவுல் எண்ணப்பட்ட பவுலை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்படி எதிரான மக்களை ஆண்டவர் கண்டிப்பா மாற்றுவார். ஆமென். இரண்டாவது, இயேசு நமக்கு தருகிற பாரம் அது யார் மேலே? சீசன் மேல் ஆண்டவர் வைக்கிற பாரம், அந்த நுகம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் நுகம் என்று சொன்னால் என்னுடைய பணிகள், என்னுடைய மை சர்வீஸ், என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னுடைய கிரியைகள், மை மினிஸ்ட்ரி, என்னுடைய ஊழியம். நுகம் என்பது அப்படி பெரிய பாரத்தை தூக்கி, பெரிய கஷ்டத்தை தூக்கி நம்ம மேல வைக்கிறது அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதான் 2வது பாடல் பாடும்பொழுது நம்ம கோயத்தியமா பாட்டு பாடினாங்க. சிலுவை சுமந்தவராய் என்ன செய்வோம்? சீசராகவும் அப்படின்னு ஒரு அருமையான பாடல். அல்லேலூயா. அப்போ இயேசு அப்படின்னா சிலுவை இல்லாம இயேசு கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு அப்படின்னாலும் என்னதான் சொல்லுங்க? சிலுவை அப்படின்னாலும் என்னது? அது பாரம், அது நுகம்தான். அல்லேலூயா. இது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாகிய சீஷர்கள் மேல் ஆண்டவர் சுமத்துகிற ஒரு நுகம், ஒரு பாரம். அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சுய பாரங்களை, சுமைகளை, வருத்தங்களை, சஞ்சலங்களை, நாம செய்கிற துக்கிரியைகள், நாம பேசுகிறதான பேச்சுக்கள், ஆண்டவருக்கு இயலாத தேவையில்லாத காரியங்களை செய்து விட்டுட்டு நாம என்ன செய்யறோம்? நான் உபத்திரம் அனுபவிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், பாடுபடுறேன், நான் சுமையை சுமந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நாம சொல்றோம். இது நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே நம்முடைய சுய காரியங்களுக்காக, இன்னும் நம்முடைய மாம்சத்திற்கு அடுத்த காரியத்துக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக நாம் அனுபவிக்கிறதான உபத்திரவங்கள், பாடுகள், சுமைகள். ஆமென் சொல்லலாமே. ஆனா இந்த பாரம் என்பது ஆண்டவர் நம்மேல வைக்கிறதான ஒரு பாரம். அல்லேலூயா. இயேசு தருகிற அந்த நுகத்தை எத்தனை பேர் சுமக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அது கட்டணம் மட்டும் வளர்த்த உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் தருகிற இந்த நுகத்தை நான் ஏற்றுக்கொள்ள நான் ரெடியா இருக்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் கையை வர மாட்டேங்குது. இருக்கிற பாரத்தை என்னால சுமக்க முடியல, இருக்கிற பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியும். இதுவரை இயேசுநாதர் வேற ஒரு பாரத்தை நம்ம மேல சுமத்துறாரா? யார் மேல சுமத்துவாரு? சீசன் மேலதான் அந்த பாரம் சுமரும். அல்லேலூயா. சீசன் என்று சொன்னால் அர்த்தம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். பாருங்க, அந்த
இயேசுனுடைய அந்த நுகம் பாரம் அப்படின்னா நீங்க ஏதோ பெரிய அளவில் இருக்கும்னு நினைச்சுக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்ற, என் நுகம் மெதுவாகி அது லகுவாகி இருக்கும், அது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். கையில கடி கத்தரை சோதரமா நம்ம கதையிலோயா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 4 காரியம் இருக்குது. கடகடன்னு ஆசிரியர் சொல்லுவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து, பிலிப்பியர் 2:5 இருந்து 7 முடிய. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமை ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அதற்கு அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. எல்லா உலகத்தை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு நம்ம மேல நுகத்தை சுமக்கிறாருன்னு ஏதோ நீங்க பயந்துட வேண்டாம். அல்லேலூயா. இதை ஜெபத்தோட பல ஆதாரங்களோட நான் தியானித்து ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு. அல்லேலூயா. முதலாவது அந்த நுகம் பாரம்னா என்னதுங்க? கிறிஸ்துவின் சிந்தை, கீழ்ப்படிதல், தாழ்மை என்கிற அந்த நுகத்தை, இந்த பாரத்தை நம்ம மேல கண்டிப்பா ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. என்னது? கிறிஸ்துவனுடைய சிந்தை. இந்த சிந்தை என்ன? கீழ்ப்படிதலும் தாழ்மையும். என்னென்ன சொல்லுங்க? அதுதான் என்னது? கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த 5ஆம் வசனத்துல இங்கிலீஷ்ல போடு. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்துவினுடைய சிந்தை. Let this mind be in you which was also in Christ Jesus. அல்லேலூயா. அவருடைய மைண்ட், அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? நான் கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? நம்முடைய மைண்ட்ல இருந்து வருது. அல்லேலூயா. நான் தாழ்மையா இருக்கிறேன் என்பது வெளிப்படையான தோற்றத்தை வைத்து அல்ல, தாழ்மையா இருக்கிறது போல ஒரு ஆக்ஷன் அல்ல, நாம பணிவா இருக்கிற போன்ற ஒரு நடிப்பு அல்ல. ஸ்தோத்திர. தாழ்மை அல்ல, இயேசுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த காரியம், இந்த கீழ்ப்படிதலும் தாழ்மையும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி எத்தனை பேர் நடக்கிறோம்? நம்ம தாழ்மை சிந்தையோடு, இன்னும் கீழ்ப்படுதலோடு நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? அதனால நம்ம இந்த 1 பேர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும் பொழுது, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளுக்கும் அவர் என்ன செய்யுங்க? முரட்டு குணம் உள்ளவங்களுக்கும் என்ன செய்யுங்க? வாஸ்தவமா ஆசிக்கலையா? ஆமென். மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு, இன்னும் ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு, இன்னத்துடைய தலைவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, சார்ந்த உணவுகளுக்கு மாத்திரமல்ல, முரட்டு குணம் உணவுகளுக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்க, கீழ்ப்படியுங்கள். உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் முரட்டா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு சில நேரங்களை கீழ்ப்படிஞ்சு போங்க. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பாரம், அதுதான் நோகம். அது எப்படியா முடியும்? இப்ப இந்த பாரம் லகுவா இருக்குதா? நான் சொல்றது ஈஸியா இருக்கா? ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குதா? நிறைய பேருக்கு இப்படின்னு தெரியல, எப்படின்னு தெரியல. எப்படின்னா ஆமான அர்த்தம், எப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். சிலருக்கு கிராஸா, ஓஹோ சரி, எப்படி ஆட்டு கிராஸா, சரி பார்த்துக்கலாம். இப்ப சொல்லுங்க, இந்த முரட்டு குணம் உள்ளவருக்கும் கிறிஸ்துவின் சிந்தையாகி கீழ்ப்படுதல் வெளிப்படணும். இதுதான் நுகம். இந்த நுகத்தை எத்தனை பேர் சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியுதா? முரட்டு குணம் கீழ்ப்படுகிறீங்களா? முரட்டு குணம் இல்ல, உங்க புருஷனுக்கு கீழ்ப்படுச்சு, சரி சாமி, சரி ஆண்டவனே, சரி தலைவனே அப்படின்னு என்னைக்காவது கும்பிடு போட்டுட்டு போறீங்களா? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கும்,
இதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா தான் உங்க ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? லட்டு பூந்தியெல்லாம் கிடைக்கும்ல, இளைப்பாறுதல் கிடைக்கும். கை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அடுத்து அந்த சீசன் மேல் உள்ளதான நுகம் பாரம் என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார் பாருங்க. 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறவர் என்றும் அவருக்குள் நிலைத்திருக்கிறவரே என்றும் நிலைத்திருக்கிறேன் என்றும் சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த நுகம், கிறிஸ்துடைய நுகம்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ளே நாம நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு அழகா சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களே நிலைத்திருப்பேன். என்னிலே நிலைத்திருக்கிறாத கொடி எதுவோ தானா என்ன செய்ய கனி கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. நிலைத்திருந்து அவர் நடந்தபடி நாமளும் நடக்கணும். அல்லேலூயா. நிலைத்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். கர்த்தரை விட்டு அப்படியே அப்பப்போ அப்படியே விலகி போகிற காரியம் அல்ல. நீங்க நிலைப்பட வாழ்க்கையில அந்த இருதயத்திலே மைண்டிலே ஆண்டவர் விட்டு விலகி போகிற சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 10 விதமான வாதைகள் அங்கே எகிப்து மேல கொடுத்து அவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்களை செஞ்சாலும் வனாந்தரத்தில் வந்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்களா? தன்னுடைய இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பி போனாங்களா? எங்க போனாங்களா? உடம்பு இங்கேதான் இருந்துச்சு வனாந்தரத்தில், ஆனா அவங்க இருதயம் சிந்தப்புல எங்க போயிடுச்சான்? சொல்லுங்க, எகிப்துக்கு போயிடுச்சு. அப்ப இந்த கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்பது இது ஒரு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பாரம் நுகம் என்பதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ்-தி-லார்ட். அடுத்து வேகமா போவோம். அடுத்து மூன்றாவது, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் காட்டிய வழிகளே நடக்கிறது. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்லவை எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்க அதில் நடக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதலாவது கிறிஸ்துவின் சிந்தை என்கிற நுகம். இது அவ்வளவு சீக்கிரம் வந்துடாதுங்க. கவனிக்கிறீங்களா? நீங்க வார்த்தை கேட்டோம்னா நல்லா சொல்றா ஐயா பிரசங்கம் பண்ணார். ஓகே, வெரி குட். இதுக்கு எத்தனை மார்க் போடலாம்? மார்க் கூட போட்டுட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மார்க் போட்டு போகிறது முக்கியம் அல்ல. என்ன செய்யணும்? வாழ்க்கையில கனெக்ஷன் கடைபிடிக்கணும், கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்தணும். இதை நம்ம பாரமா நினைச்சா அது கஷ்டமா தான் இருக்கும். ஆமென். இரண்டாவது நிலைத்திருத்தல், உறுதியா இருத்தல். மூன்றாவது நடத்தல். அல்லேலூயா. நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன செய்யும்? இளைப்பாறுதல் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ரைசுலா. ஆனா நாம ஆண்டு வழிகளை நாம நடக்கிறோமா? அவருடைய பாதைகளை நாம பின்பற்றி சொல்கிறோமா? இன்னும் இணையான வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வாசித்த வேத பகுதி 1 பேதுரு 2:21 வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்ட. எதற்காக? மேல 20 சொல்றாரு, நன்மை செஞ்சு பாடுபடும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்காக இறுதியாக சொல்றாரு. இதற்காகத்தான் நீங்க என்ன பண்ணீங்க? அழைக்கப்பட்டீங்க, பாடுபட்டீங்க. அதனால இயேசுக்கு காட்டின வழியிலே நாம நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவனுடைய கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை திருப்பி அவனை சாத்து அப்படின்னு நீங்க உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் என்ன செய்ய? ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் ஆண்டவருக்காக நல்லது செஞ்சு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நாம பாடுபடும் பொழுது அந்த பாடுகளின் வழியாய் நாம கடந்து சென்றாலும் அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஏசப்பா முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நடந்த வழியில நீங்களும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் காட்டுகிற பாதையிலே நம்ம கண்டிஷன் போகணும். அந்த பாதைகள் கடுபுறனா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் இந்த ஆண்டவருக்காக நம்ம பாடுகளை சகிக்கும் பொழுது நிச்சயமாக பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. முதலாவது கிறிஸ்துவின் சிந்தை என்கிற நுகம். இரண்டாவது நிலைத்திருத்தல் அந்த பார நுகம். மூணாவது ஆண்டவர் நடந்த வழியிலே நடப்பது. நாலாவது செயல்படுகிற அந்த நுகம் என்கிற அந்த பாரம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 13:15 வாசிப்போம். நான் உங்களுக்கு சொன்னது போல
நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நடையிலே சொல்லுங்க அல்லேலூயா. எதை காண்பித்தேனா? நான் செய்ததை போல நீங்கள் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அவர் காட்டின வழியிலே நடக்கணும். அடுத்த நாளாவது ஆண்டவர் என்ன சொல்லி தந்தாரோ அதை நம்ம வாழ்க்கையை கடைபிடித்து செயல்படுத்த வேண்டும். நடையிலே சொல்லுங்க அல்லேலூயா. நாம கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்த வேண்டும். என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். சோதரம். அப்ப அன்பு செலுத்து அப்படின்னு ஆண்டு சொன்னானா, சத்துருக்களை சிநேகிக்க அப்படின்னு சொன்னானா, சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து நீ எனக்காக ஊழியம் செய்ய அப்படின்னு சொன்னா அதை செய்யணும். அல்லேலூயா. பேசலா. அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 முடிய. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26 முதல். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினார் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினார் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் நம்முடைய ஜீவனையும் கொடுக்கவும் வந்தார் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, இயேசு அவர் வெறும் வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு போகல, அவர் வாழ்க்கையிலேயே அதை கடைபிடித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா மற்றவங்களுக்கு நாம நிறைய போதிக்கலாம், உபதேசம் பண்ணலாம், சொல்லி தரலாம். ஆனா அதன்படி நடக்கிறதா ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. செயலிலே நாம் வெளிப்படுத்துவதுதான் மிகப்பெரிய பாரம், நுகம். அந்த நுகத்தை என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னாரே, அதுதாங்க இது. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமாக. அல்லேலூயா. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? சேர்ல உட்கார்ந்துட்டு வா, அதை பண்ண இதை பண்ண, அதை செய் அப்படின்னு வேலை வாங்குறவரா அல்ல. அவர் ஊழியம் செஞ்சாராம், வேலை செய்தார், ஆமே, பணிவிடை செய்தார், அநேகருக்கு பிரயோஜனமா வாழ்ந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஆராதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, எனக்கு நானே திட்டம், நமக்கு நாமே திட்டம் நிறைய கவர்மெண்ட் இருக்குது. அது செல்ஃப் கான்பிடன்ஸுக்காக அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. ஆனா அதே நேரத்தில் தேவனுடைய திட்டம் என்பது என்ன? நாம பயன்படணும், நம்மளுமே மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும். கையில தடி கத்திர மேம்படுத்தும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவனுடைய திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம செயல்படணும், சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும், அவருக்கு நாம பணிவிடை செய்யணும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற 4வது நுகம். அம்மை சொல்லுகிறாம இந்த நுகத்தை யாரு ஏற்றுக்கொண்டு செய்ய முடியும்னா, சீசனா இருக்கவங்க தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அதே மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24 இருந்து அங்கே நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 16:24 முதல். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். எல்லாம் நல்லா கவனிக்கல. என்ன பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்றது சீசரா இருக்கிறவங்க தான் இதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த முடியும். சொல்லுங்க. சீசரு ஏசுனார கூட 120 சீசரா, அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டுதான் 12 சீசர்களுமே இயேசுக்காக ரத்த சாட்சியா தான் மரிச்சாங்க. கைகளை தட்டி கத்திர மேம்படுத்துமாக. ஆமா, நல்லா வேகத்துக்கு எல்லாரும். அதுல 12ல 1 நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில வந்து பரங்கி மலையிலே இந்த காலத்தில் இருந்த கயவர்களால ஈட்டியாலே குத்தப்பட்டு ரத்த சாட்சியாக மரித்தார். செயின்ட் தாமஸ் மவுண்ட் அதுக்கு ஆமென் உதாரணமா இருக்கிறது. அவங்க தான் சீசர்கள். ஏசுனாருக்கா ஒரு சொட்டு வேர்வை கூட வந்தா, ஐயோ கரண்ட் போனா, நீ சீசனா?
அவிசுவாசிகள் ஆகி கிடையாது. நான் ஊழியர் செய்ய போனா ஐயோ வெயில் காயுதே, வெயில் காலத்துல வெயில் காயாம நிலாவா காயும், காய்ஞ்சாலும் மழை பெஞ்சாலும் குளிர் அடித்தாலும் ஜபத்துக்கு வரவங்க தான், கர்த்தரை துதிக்கிறவங்க தான், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான், ஊழியத்தை செய்யறவங்க தான் உண்மையான சீசன். சீசன் என்பவனும் கர்த்தரை எந்த சூழ்நிலையில ஆண்டவரை பின்பற்றி போய்கொண்டேதான் இருக்கணும். சொல்லுங்க, சீசன் தான் அவரை பின்பற்ற முடியும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்ற சீசன் தான் இப்படிப்பட்ட 4 நுகங்களையும் தன்மையிலே சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த சீசன்ங்கிற கேட்டகரி 3வது வருகிற ஒரு காரியம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிக்கிறேன், இப்பவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவிசுவாசி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஸ்டேஜ். அப்படிதான் அநேகர் நீங்க இருந்திருப்பீங்க. 2வது ஸ்டேஜ் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க எப்படியா மாறுறாங்க சொல்லுங்க? விசுவாசி. என்ன வாசி? விசுவாசி. அடுத்து 3வது தான் சீசன். யாரு? 3வது விசுவாசி ஆக்கப்பட்டது யாரு? சீசரா. அந்த சீசன் தான் யாரு? மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் குளிர் அடித்தாலும் பாதகமான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை தேடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, வரவங்க தான் யாரு? அப்படி எத்தனை பேர் சீசரா இருக்கிறீங்களா? கை தூக்கி சொல்ல முடியுமா? அப்போ இதான் 3வது ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த 4வது லாஸ்ட் ஸ்டேஜ் தான் சீசர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு தான் அப்போஸ்தலர் 11:26 சொல்லப்படுகிறது. அந்தியோகியா பட்டணத்திலே முதலாக அவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள்ல சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் சூட்டப்பட்டது. கையை தட்டி கட்டுறார். சீசன் என்பவன் தான் கிறிஸ்தவனாய் ப்ரமோட் பண்ணப்பட்டான் வேதத்தின் அடிப்படையிலே. அல்லேலூயா. என்ன கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், எத்தனை அடிபட்டாலும், உதப்பட்டாலும், அவமானப்பட்டாலும், கேவலப்பட்டாலும், ஆமென், துன்பப்பட்டாலும், துயரப்பட்டாலும், கஷ்டப்பட்டாலும், என்னப்பட்ட ஆனாலும் அல்லேலூயா அவர்களுடைய சாட்சியாய் வாழ்வேன். அவங்க தான் சீசர்கள், அவங்க தான் நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கே தகுதியானவர்கள். மற்றவர்கள் தகுதியே கிடையாது வேதத்தின் அடிப்படையில. இப்ப நம்ம ஈஸியா நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கல. இந்த 4 நுகத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி வரவங்க தான் யாரு? உண்மையான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. இதுதான் அந்த 4வது பாயிண்ட், கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். அல்லேலூயா. எதிரான கிரியைகள் மேலே கர்த்தருடைய வார்த்தைங்கிற பாரம் வெளிப்படும். சீசன் மேலையும் கர்த்தர் இந்த 4 விதமான பாரத்தை வைத்து என்ன செய்கிறார்? என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே கடந்து வருவோம் எல்லாருடைய எழுதி நின்று ஆண்டவரே இப்பொழுது அந்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றியப்பா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை கேட்ட அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தைப்படி நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கிறிஸ்துவ உண்மையாய் பின்பற்றி சீசர்களாய் மாறுங்கள். கர்த்தரை ஆசீர்வதித்து ஆண்டவர் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வருத்தங்களையும் தேவன் மாற்றிப்பட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.